ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு சின்ன ரங்கோலி பார்ப்போமா? 7 புள்ளி 3 வரிசை 5 3 நேர் புள்ளி வச்சு இந்த கோலம் போட்டிருக்கேன். கொஞ்சம் வித்தியாசமான கோலமாக இருக்கும். போடுறதும் ரொம்ப ஈஸி தான். வாங்க எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். 7 புள்ளி 3 வரிசை, அடுத்தது 5 3 நடுப்புள்ளியை ரவுண்ட் பண்ணிப்போம். இந்த 4 பக்கம் இருக்க 4 புள்ளிகளையும் இதோட ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த 4 புள்ளி இருக்குல்ல, இதை இதோட ஜாயின் பண்ணிப்போம். இதுக்கு கீழே இன்னொரு புள்ளி இருக்குல்ல, அதையும் சேர்த்து இதோட ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ கீழே 3 வரிசை 3 புள்ளி 2 வரிசை இருக்குது. இந்த நடு புள்ளியை ரவுண்ட் பண்ணிப்போம். இங்கேருந்து இப்படி ஒரு வளைவு, இந்த புள்ளிக்கு ஒரு வளைவு, இந்த புள்ளிக்கு ஒரு வளைவு, இந்த புள்ளிக்கு ஒரு வளைவு, இதே போல் 4 பக்கமும். இங்கே ஒரு வளைவு, இந்த புள்ளிக்கு ஒரு வளைவு, இதுக்கு ஒரு வளைவு, இதுக்கு ஒரு வளைவு. அதே போல் இன்னும் ஒரு வளைவு போட போகிறோம். இங்கேருந்து ஆரம்பித்து இப்படி வளைச்சு, இங்கேருந்து ஆரம்பித்து இப்படி வளைச்சு, இங்கேருந்து ஆரம்பித்து இப்படி வளைச்சு, இப்படி இதே போல் இந்த 4 பக்கமும் இப்படி திருப்பி, இது இந்த பக்கம் வளைச்சிருக்கோம்ல, இது ஆப்போசிட் சைடில். இப்போ இதுக்கு பக்கத்தில் சும்மா அழகுக்காக சின்ன சின்ன புள்ளிகள் வைக்கிறோம். இப்போ எல்லா பக்கமும் புள்ளிகள் வச்சாச்சு. இப்போ இடையில இந்த 2 கோடு போட்டோம்ல, இந்த 2 இது போட்டோம்ல, இதை 2 கோடு போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ
இந்த 2 இதுக்கும் ஓரத்தில் 2 கோடு போட்டுக்கலாம். அதுக்கு இடையில் ஒரு 3 கோடு. ரொம்ப ஈஸியான கோலம் தான். மார்கழி மாதத்தில் ஒரு நாள் இந்த கோலத்தையும் போட்டு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு மார்கழி கோலத்தோடு வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.